எதிரியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சோறு போடுறது அப்படின்றது நமது பண்பாடு. ஸோ அதை வந்து பின்பற்றுகிற வகையில் சீமான் அண்ணன் அவர்களை நான் வந்து ஆதரிக்கின்றேன். உருட்டுக்கட்டையோட வேறு சில பேர் நிற்கிறாங்கன்ற மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ பார்த்துருந்தேன். பரவாயில்ல, திரைப்படங்கள் வந்து நிஜ வாழ்க்கையோடு எவ்வளோ தொடர்புடையதாக இருக்கின்றது அப்படின்றத பார்க்க முடியுது. இங்கே வந்து சட்டப்படி நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது, அப்போ நாங்கள் கொடுத்த கோர்ட்டில் வேற கேட்டிருக்காங்க. அப்போது நாங்கள் புகார் கொடுத்துருக்கோமே, நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, இதுதானே உங்களுடைய கோரிக்கையாக இருக்கணும். முற்றுகை பண்ணி நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? ஒரு பக்கம் பாஜக வளர்ந்துட்டு வராங்க, அவங்க வளர்க்கறதுக்கு பதில் நம்ம சீமான வளர்த்துடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்களோ? அது அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை அன்பிளான்டாக நடக்குதான்னு தெரியல. அன்றைக்கு வந்து இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை இதை வந்து பாருங்க விவசாயம் அப்படி இப்படின்லாம் பேசின அதே வாயால் அதே கையால் இன்னைக்கு வந்து பரந்தூரில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படிங்க? இதே திமுக ஒரு காலத்தில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தவங்க தானே இன்னி வரைக்கும் குஜராத் கலவரம் சொல்லி நிற்கிறாங்க. குஜராத் கலவரம் நடக்கும்போது திமுக எங்க இருந்தாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, தாய்ப்பால். இதுதான் உலகத்திலேயே கலப்படம் இல்லாதது அப்படின்னு நினைச்சு நிற்கிறோம். ஆனா அந்த தாய்ப்பால்ல விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படா வந்தது அப்படின்னா, அவர் உங்களை வந்து இதை குடிங்கன்னு சொல்லல, அவர் ஒரு டாக்டரா இருந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து நீங்கள் படித்த எம்பிபிஎஸ் கருத்துக்களுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு என்ஜினியர் தானே, அவர் சில நம்பிக்கைகள் வைத்திருக்கிறார், சில ஆதாரங்களை கொடுக்குறார், அது அடிப்படையில் பேசுகிறாருன்னு போது அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியும். 3 இட்லி இருந்தாலே ஒரு இட்லியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது 1 கோடி 1.5 கோடிக்கு கார் வாங்கிறது அப்படின்றது முதலாளித்துவமா இல்லையா? மத்திய அரசாங்கம் 5 இடம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றத்துலையும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, அதனால இது அப்படின்னு எங்க எடுத்தாலும் பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். யாரையாவது ஒருத்தர் காலி பண்ண தான் இருக்கணும், ஏதாவது விவசாய நிலம் இருக்க தான் செய்யும். இதுக்கு என்ன பண்ண சொல்ல போறீங்க நீங்க? அப்ப ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இது இங்க கூட தான் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து அப்படின்னாங்க. அதையே நாங்களும் 4 வருஷமா பார்த்து நிற்கிறோம். இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐடியா கொடுப்போம்லாம் சொன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சக்கரவர்த்தி, த டெய்லி பஞ்ச் ஹீரோ ஜாம்பவான் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போது இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுறது என்னென்னா, சீமான் அவர்கள் வீட்டில் பிரியாணி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண வரவங்களுக்கு எகென்ஸ்ட் அவர் பிரியாணியே கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி போகுது சார். இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா, பெரியாரை பற்றி கேள்வி கேட்டோம்னா, அவர் பேசினதை நான் பேசினா அப்போ தப்பு யார் மேலே இருக்குது? அவர் மேலே தானே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கை காட்டுறாரு சார். இதெல்லாம் என்ன பார்க்குறீங்க இப்படி? அதாவது தமிழர்களுடைய தலையாய பண்பு அப்படின்றது விருந்தோம்பல். எதிரியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சோறு போடுறது அப்படின்றது நமது பண்பாடு. ஸோ அதை வந்து பின்பற்றுகிற வகையில் சீமான் அண்ணன் அவர்களை நான் வந்து ஆதரிக்கின்றேன். ஆனால் கூடவே அது என்ன படம், அது அஜித் படம் ஒன்று, 4 தம்பிங்க இருப்பாங்க, சாப்பிடு கரெக்டு, அந்த மாதிரி உருட்டுக்கட்டையோட வேறு சில பேர் நிற்கிறாங்கன்ற மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ பார்த்துருந்தேன். பரவாயில்ல, திரைப்படங்கள் வந்து நிஜ வாழ்க்கையோட எவ்வளோ தொடர்புடையதாக இருக்கின்றது அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு எனக்கு இதில் என்ன ஒரே ஒரு கேள்வின்னா, இந்த முற்றுகை போராட்டம் எதுக்காக? இந்த முற்றுகை போராட்டம் இப்போ அவர் பேசினது அவதூறு பொய் செய்தி அப்படின்னா கிட்டத்தட்ட 60 புகார் மேலே கொடுத்துருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டதா என்ன அப்படின்னு தெரியல. அது அவர் அதான் சொல்லிட்டாரு, அதான் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறீங்கள பார்த்துக்காங்க அப்படின்றாரு. அப்போது சட்டப்படியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் அப்படின்னும் போது நீங்கள் முற்றுகை போராட்டத்தில் என்ன சாதிக்க போகிறீங்க எனக்கு புரியல. சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிற மாதிரி இல்லையா இது? அவர் பேசினது தப்புன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு நாங்கள் வீட்டை முற்றுகையிடுவோம்னா எவ்வளோ நாள் முற்றுகையிடுவீங்க? ஒரு நாள் அடையாள போராட்டம், அவ்வளோதானே. அவர் பாட்டுக்கு உள்ளே உட்காந்துன்னு டிவி பார்த்துட்டு இருக்க போகிறாரு, இல்லைன்னா வந்து யாருக்காவது ஆன்லைனில் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க போகிறாரு. என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் முற்றுகையிட்டு? கேட்டால் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை கண்டிஷன் போட்டாங்கன்னு தெரியல போலீஸில். ஏன்னா விக்கிரவாண்டியில் அப்படின்னும் போது ஏதோ ஒரு 30 கண்டிஷன் அப்படின்னாங்க. இப்போ அந்த பரந்தூருக்கு போகும்போது அதெல்லாம் இத்தனை பேருக்கு மேலே அப்படி இப்படின்னு ஏதோ கண்டிஷன்லாம் போட்டாங்க, இவ்வளோ வண்டி தான் வரணும்,
இத்தனை பேர் தான் வரணும், இந்த இடத்துல மட்டும்தான் அப்படின்னு. முற்றுகை போராட்டத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? அது எனக்கு தெரியல. ரைட்டு, உங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகின்றீர்கள் அப்படின்னா அப்போ சட்ட போராட்டத்தை விட்டுருங்க. அதுவும் இதுவும் சைமல்டேனியஸாக போக முடியாது. இப்போது இலங்கை பிரச்சனைக்கு எதிராக இங்கே வந்து பெரிய எதிர்ப்பு எழுந்தது. நான்லாம் படிக்கிற காலத்தில் அப்போது அந்த ஜெகன் குட்டிமணி அவர்களுக்கு நடந்த துன்பியல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டேனியஸாக சின்ன பையனாக இருக்கும்போது அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்கும்போது நானும் போயிருக்கேன். அப்போ என்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் வீட்டில் இருந்த ஒரு அட்டை எடுத்திங்கன்னா அதில் ஜெயவர்தனா அப்படின்னு அந்த ரெட் கலர் பேனால் எழுதி காலில் போட்டு இந்த செருப்பை கையில் வச்சு அடிச்சிங்கனே போனேன். அதோட அந்த செருப்பும் போயிடுச்சு. ஒரு வாரம் செருப்பு இல்லாமல் சுற்றினேன் நான். அது வந்து ஸ்பான்டேனியஸாக நம்மளுடைய உணர்வுகளை காட்டுகின்றோம். ஏன்னா அங்கே சட்டப்படி நம்ம எதுவும் போராட்டம் நடத்த வாய்ப்பு இல்லை இல்லையா? இப்போ இலங்கைக்கு எதிராக நான் போய் கேஸ் போட முடியுமா? இல்லை யாராவது தான் போட முடியுமா? அவங்க நாட்டில் நடக்கிற விஷயம். இங்கே வந்து சட்டப்படி நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ நாங்கள் கொடுத்த கோர்ட்டில் வேற கேட்டிருக்காங்க. அப்போது நாங்கள் புகார் கொடுத்துருக்கோமே, நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, இதுதானே உங்களுடைய கோரிக்கையாக இருக்கணும். முற்றுகை பண்ணி நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? தேவையில்லாமல் சீமான் அவர்களை வந்து இவங்க இன்னும் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ரேட்டிங் வந்து அப்படியே மேலே போகுது, சீமான் அவர்கள் ரேட்டிங் அப்படின்னு தான். அண்ட் அவர் இன்னைக்கு காலையில் அந்த வீடியோவை பார்த்தேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இது பாருப்பா, நான் வந்து அவர் பேசினதை நான் பேசியிருக்கேன். அப்போ இது தப்புன்னா பேசினது யார்? அவருடைய தப்பு. அவர் என்ன கேட்குறாரு, தமிழ் வந்து காட்டுமிராண்டி பாஷைன்றாரு, தமிழை சனி என்றாரு, என்னோட தாய்மொழியை இந்த மாதிரி பேசினதை நான் வந்து பொறுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் பொய் சொன்னேன், அது மாதிரி அவர் பேசவே இல்லை, அதான் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறீங்களே, அங்கே நான் ஆதாரத்தை கொடுத்துட்டு போகிறேன், நீ என்னத்துக்கு என்கிட்ட ஆதாரம் கேட்குற, கண்டவெல்லாம் வந்து என்கிட்ட ஏன் கேட்டுனுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து லீகல்லி அது கரெக்டு தான் அவர் கேட்குற விஷயம். சரி, பெரியாரை பற்றி இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னா பல காலகட்டங்களில் பல பேர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுடைய தந்தைக்கெல்லாம் திருப்பெயர்லாம் வைக்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. சீமான் பேசினா மட்டும்தான் தப்பா, மற்றவங்க பேசினா அது எனக்கு தெரியல. இனியும் இது வந்து தேவையில்லாத ஒரு போராட்டம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். சட்டப்படி நீங்கள் சந்திக்கிறீங்களா, ரைட், இது எல்லாருக்கும் உரிமை இருக்கின்றது. அப்போது என்ன பண்ணணும், அந்த வழக்குகள் என்ன ஆச்சு, வழக்கு போட்டிங்களா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிங்களா, அடுத்த மூமெண்ட் என்ன, இதை தான் கேட்கணுமே தவிர முற்றுகைன்றது அப்புறம் அவங்க வந்து பிரியாணி வச்சுருக்கிறது சரி விடுங்க. அவங்க சாப்பிடாட்டாலும் அவங்க வீட்டில் ஒரு 50 தம்பிகள் இருக்காங்க, அவங்க சாப்பிட்டு போகிறாங்க, அதனால் அதை ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இது இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூட சொன்னார், தேவையில்லாமல் இது வன்முறைக்கு இடமாகிவிடக்கூடாது. முற்றுகை அப்படின்றது என்னங்க, நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுங்க, சீமான் அவர்களை கைது செய்யுங்கள், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள், ஜெயிலில் போடுங்க, இப்படிலாம் வந்து நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா. ஆனால் அப்படி பண்ணால் அது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆயிரும். அதனால் அவங்க இது மாதிரி பண்ணிருக்கிறாங்களோ. இந்த முற்றுகை போராட்டத்தினால ஒன்றும் அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது விக்ரம் சார். அதே மாதிரி ஆனால் இது வந்து சீமான் அவர்களை வந்து மேலே கொண்டு வரதுக்கான வழியாக இருக்குமோ சார்? ஒருவேளை திமுகவினர் அண்ணா ஒரு பக்கம் பாஜகவினர் வளர்ந்துட்டு வராங்க, அவங்க வளர்க்குறதுக்கு பதில் நம்ம சீமானை வளர்த்து விடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்களோ? அது அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை அன்பிளான்டாக நடக்குதான்னு தெரியல. சமீப காலமாக அந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பாஜகவின் மொமெண்டம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. நாத்தாக்கா அண்டு சீமான் அவர்கள் அவர் தான் இன்றைக்கி திருப்பி எந்த மீடியா எடுத்தாலும் அவர் பேசினது, அவரை பற்றி பேசுறது இதுதான் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு. அது பிளான்டா இல்லை அன்பிளான்டான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு வந்து சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் பெரியார் பற்றின விஷயங்கள் இதைத்தான் எல்லாரும் பேசினுக்கிறாங்க. சார் அதே மாதிரி சார் ஒன்ஸ் அப்பான டைம் எஸ்வி சேகர் அவர்கள் வந்து பெரியாரை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசினதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ வந்து திடீர்னு கொஞ்சம் பாஜகவோட பிரச்சனையானதுனால திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பெரியாரையும் சப்போர்ட் பண்ணி பேசுகிற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அன்னைக்கு அவர் பேசினார், இன்னைக்கு அவர் பேசினார். இப்போது சீமான் அவர்கள் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக பேசுகிறாரு, அன்றைக்கி ஒரு கருத்து சொல்கிறார், இன்றைக்கி ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த ஃபோட்டோ பிரபாகரனுடைய இருந்த ஃபோட்டோ அது வந்து எடிட் பண்ணப்பட்டது அப்படின்றது இதெல்லாம் நம்ம ரொம்ப காலமாக சொல்லி நிற்கிறோம். ஏன்னா ஆமகரியான் பின்னாடி ஒருத்தர் உக்காந்திங்கன்னு எத்தனை தடவை இதை தொட்டுக்கினார், எத்தனை தடவை இதை தொட்டுக்கினார், இதெல்லாம் கணக்கு எடுக்கிறாராம். ஏங்க அங்கே குண்டு போட்டு சண்டை நடந்துருக்குது, அந்த நேரத்தில் இதான் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனால் அன்னைக்கு இதை யாருமே கேள்வி கேட்கல. அன்றைக்கு வந்து சீமானவர்கள் பேசினது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினச்சாங்க போல இருக்கு. அதனால் யாரும் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. இன்னைக்கு இஸ் ரைசிங் இன்கன்வீனியன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது இப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இது என்ன நியாயம்? அது
அன்றைக்கு வந்து இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை இதை வந்து பாருங்க விவசாயம் அப்படி இப்படின்லாம் பேசின அதே வாயால் அதே கையால் இன்னைக்கு வந்து பரந்தூர்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படிங்க 8 வழிச்சாலை சொல்லப்போனால் ஏர்போர்ட்டோட 8 வழிச்சாலைக்கு தான் நிறைய நிலம் தேவைப்படும். அன்றைக்கு வந்து ஐயோ விவசாயிகள் அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசினுக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருக்கின்றார்கள், யார் வந்து எந்த சார்பு நிலை இருக்கின்றார்கள், இதை வச்சு தான் வந்து அவங்க நண்பனா பகைவனா அப்படின்னு தீர்மானிக்கிறதே தவிர அவர் அன்னைக்கு பேசினாரு அதனால என்னைக்குமே நான் அவரோட கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு அரசியலே யாரும் பண்ண முடியாது. இதே திமுக ஒரு காலத்தில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தவங்க தானே இன்னி வரைக்கும் குஜராத் கலவரம் சொல்லி நிற்கிறாங்க. குஜராத் கலவரம் நடக்கும்போது திமுக எங்கே இருந்தாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ இன்னைக்கு நீங்கள் குஜராத் கலவரத்தை பற்றி பேசக்கூடாது. அன்னைக்கு நீங்கள் இருந்த இடம் என்ன? அந்த மாதிரி தான் அரசியலில் இந்த மாதிரி முரண்பாடுகள் அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயமா போயிடுச்சுங்க. இது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஸோ அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார்னா அவர் அதை மட்டும் இல்லை, அவர் தாழ்த்தி பேசினாரா இல்லை என்ன பேசினார்ன்றது வேற. பெரியார் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன்னாரு. கூடவே இந்த பூணல் அறுப்பது, இந்த செயின் பறிப்பு அப்படின்றதெல்லாம் பற்றின பேசிய வீடியோவும் இப்போ நிறைய பேர் அதை எடுத்து சுத்த விட்டுனுக்கிறாங்க. ஒருவேளை அது ஐயா என்ன அப்படின்றத யாராவது ஃபேக்ட் செக் பண்ணணும். ரைட்டு, இன்றைக்கு திமுக ஆதரவாக பேசுகிறார் அப்படின் போது நாங்கள்லாம் மறப்போம் மன்னிப்போம். இது ஒன்று இருக்குது இல்லைப்பா, இதை மறந்துட்டியா நீ? நீங்கள் வந்து எதிர்த்து பேசினா நாங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா. எங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டியா அவ்வளோதான், உன்னுடைய பாஸ்டெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம். எங்களை அப்போஸ் பண்ணுறியா அப்போ நாங்கள் உன்னுடைய பாஸ்டெல்லாம் தூசு தட்டி எடுப்போம். இவ்வளோதானே சார். அது மட்டும் இல்லாமல் எஸ்வி சேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அந்தனர் நல வாரியம்னு ஒன்று அமைச்சு அதில் 3 எம்எல்ஏ சீட் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து திமுக முழுவதுமாக சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். இது ஏன் இப்போ மட்டும் சப்போர்ட் பண்ணலையா? இனிமே தான் பண்ண போகிறாரா? முழுவதுமாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட இறங்குறது கிடையாது. அதாவதுங்க, நட்புன்றது வேற, நியாயத்தை பேசுறது உண்மையை பேசுறதுன்றது வேற அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால வந்து நானும் அதே பாலிசியை தான் ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போதான் வந்து ஒரு அந்தனருடைய பெயரை தெருப்பெயராக வைக்க போகின்றோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இவர் கேட்டிருக்காரு அவங்க அப்பா பேரை வைக்கணும் அப்படின்னு. இதுக்கே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கின்றன. அண்ணன் சீமான் அவர்கள் வேற சொல்லிட்டாரு, ஆரிய கைக்கூலி அப்படின்னு ஒன்றுவோ சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறீங்க அப்படின்னு. அந்த அந்தனர் நல வாரியம் விடுங்க, விரைவிலேயே வரும். அதாவது பாஜக பிராமணர்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதே திமுகவோ இல்லை திகாவோ இவர்கள் பிராமணருக்கு எதிரானவர்கள் இந்த மாதிரி பேசினவங்கள்லாம் இன்னைக்கு வந்து அந்தனர் நல வாரியம் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த ஜாதி அரசியல் அப்படின்றதையே வந்து நான் என்றைக்குமே ஏற்றுக்கினவன் கிடையாது. அதில் இவங்க இத்தனை பேர் இருக்காங்க அதனால் அவர்களுக்கு வந்து 3% அப்படின்னா அதில் வந்து 7 வரணும், 3 சீட்டாவது கொடுங்க. அது நீங்கள் யாருக்கு ஒன்றா கொடுங்க, உங்கள் கட்சியிலேயே நிறைய பேர் இருக்காங்கன்னு. கரெக்டு. இப்போ அந்த அரசு வழக்கறிஞராக கூட ஒரு பிராமணரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க திமுக. கரெக்டுப்பா, அண்ணன் சீமான் சொன்னது கரெக்டு மாதிரி தான் தெரியுது. இங்கெல்லாம் சமூக நீதி அப்படின்லாம் யாராவது கேட்கணுமான்னா அது எனக்கு தெரியலைங்க. அந்த ஒரு பொருளாதார குழு போட்டதுலேயே நிறைய பிராமின்ஸ் இருந்தாங்க. அங்கெல்லாம் சமூக நீதி என்ன ஆச்சு அப்படின்றதும் எனக்கு தெரியல. அந்தனர் நல வாரியம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வின்னா, அது அமைக்காவிட்டாலும் இவர் சப்போர்ட் பண்ணுவாரா? இல்லை ஒருவேளை 26 ஆட்சிக்கு ஜெயிச்சு வந்தால் அவங்க வந்து அந்தனர் நல வாரியம் அமைப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் சப்போர்ட் பண்ணுவாரான்னு தெரியல. இனியோ அவர் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் வாரியம் என்ன, இல்லை வாரியம் இல்லாட்ட என்ன, இப்படி இனிமேல் சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேட்குறீங்க. இப்போ அவர் சப்போர்ட் பண்ணலையா? அதைத்தான் அவர் பண்ணின்னு இருக்கிறாரு. நான் இங்கே இருக்கும்போதே நான் அங்கே கை காமிச்சேன் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அதிமுக கொடி கட்டிய காரில் நான் வந்து அறிவாலயம் போனேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது எனக்கு புரியல. இப்போது நீங்கள் வந்து இளைய பாரதம் அப்படின்னு அந்த லோகோ மாட்டிக்கின்னு இன்னொரு சேனலில் நடக்கிற டிஸ்கஷனில் போய் கலந்துக்கினீங்கன்னா அது எப்படி இருக்கும்? சுத்தமாக இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியல விக்ரம். இப்போது நான் வரேன் அப்படின்னா நான் ஒரு கெஸ்ட்டாக வரேன், ரைட்? ஸோ எந்த சேனலுக்கு ஒன்றா நான் போகிறேன். மற்றபடி ஒரு இடத்துல வேலை செய்கிறவர் இப்படி வச்சுக்கலாமே. நீங்கள் இந்த கட்சி அதெல்லாம் கூட விடுங்க. நீங்கள் வந்து லெட்டஸ்ஸே ஒரு கோகோ கோலா கம்பெனியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. அப்போ கோகோ கோலா லோகோ போட்ட காரோட
பெப்சி கம்பெனியோடைய ஒரு மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கொக்கோ கோலாவில் தான் என்ன நினைப்பாங்க, பெப்சியில் தான் என்ன நினைப்பாங்க, இல்லை அதை குடிக்கிற ஜனங்க என்ன நினைப்பாங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுவே நமக்கு புரியல அப்படின்னும் போது இவர் இனிமே ஆதரிப்பாரா, இல்லை இப்போ தான் ஆதரிக்கின்றாரா, இல்லை ஆதரிக்காமல் இருப்பாரா, அவர் பையனை ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. என் பையனை கூட நாளையிலேருந்து ஒரு கெஸ்ட்டாக கூப்பிடுங்கப்பா. நம்ம பையனுக்கு நாம தானேப்பா ஹெல்ப் பண்ணோம், அதனால் எல்லாரும் பண்ணும்போது நானும் பண்ணிக்கிறேன். அது அவனுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வருதோ இல்லையோ, நீங்கள் தான் வந்து எப்படியாவது அவனை கொஞ்சம் மேலே கொண்டு வரணும். அது நமக்கு நாமே உதவிக்கணும், வேற என்ன பண்ணுறது சார்? அவர் வச்சது எதனால் அந்தணர்கள் நல வாரியம்னு பேர் வச்சார், ஏன் பிராமணர்கள் நல வாரியம்னு பேர் வைக்கல? என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும்? எனக்கு சுத்தமாக தெரியலைங்க. இவங்க தான் வந்து அந்தணர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த பக்கத்தில் வந்து அந்தணர்னு சொல்ல மாட்டாங்க, பிராமணர்கள்னு சொல்ல மாட்டாங்க, பார்ப்பனர்கள் தான் சொல்லுவாங்க. அதனால் சப்போஸ் அப்படியே ஒரு வாரியம் வச்சா கூட பார்ப்பனர் நல வாரியம்னு வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதை ஏற்றுப்பாங்களா? ஏன்னா அந்தணர்கள் இல்லை பிராமணர்கள் அப்படின்னு வந்து திராவிடம் பேசுகிறவங்க சொல்ல மாட்டாங்க, பார்ப்பனர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது ஒருவேளை சரி ரைட்டு இவங்க கேட்குறாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு வாரியம் வச்சாலும் அந்தணர் நல வாரியம்னு சொன்னால் அப்புறம் திராவிட ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு வரும் இல்லையா? ஸோ பார்ப்பனர் நல வாரியம்னா இவங்க ஏற்றுப்பாங்களா? அடுத்தது அதான் நான் சார்ந்த ஜாதி இல்லை நான் இருக்கின்ற ஜாதி அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நான் என்றைக்குமே நுழைய மாட்டேன். யாரும் அது நுழையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். இந்த ஜாதி அரசியல் மட்டும் இல்லை, ஜாதி அப்படின்ற விஷயமே எனக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அதனால் இந்த கோரிக்கையெல்லாம் தட் இஸ் ஃபார் த சிஎம் டு டிசைட். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வாரியம் அமைச்சாலும் அமைக்காவிட்டாலும் அவருடைய ஆதரவு என்றைக்கும் திமுகவுக்கு இருக்கிறோம். அதில் வந்து என்றைக்கும்னு சொல்ல முடியாது, இன்றைக்கு அது இருக்கும், அதை வந்து மாற்ற முடியாது விக்ரம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ மிகவும் பிரபலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமியம் குடித்தால் காய்ச்சல் சரியாகுமா அப்படின்ற ஒரு விஷயம் விவாதத்துக்குள்ளாயிருக்கே சார், அது ரியாலிட்டியா, எப்படி உண்மை அது? அதாவது விக்ரம், சில விஷயங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு சில ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, நம்ம இந்திய அரசியலில் மிகப்பெரிய பதவியில் இருந்த ஒருத்தர் வந்து வேற ஒன்றை குடிப்பார் அப்படின்றது அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. அவர் என்ன சொன்னார், இதில் சில மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இருக்காரு. நீங்கள் இதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் வந்து இதுக்கான நிறைய குரூப்ஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, இதில் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அண்டு சில இந்த என்ன சொல்கிறது ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது. அந்த கண்ணில் கட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் நான். அப்போது நம்ம கிராமத்தில், அது வந்து ட்ரைபல் ஏரியாங்க நம்ம ஊர் இருக்கிறது, அங்கே போயிருந்தப்போ இதுக்கு வந்து சுண்ணாம்பு கட்டி அரைச்சி வைக்கிறதா இல்லை ஐயோ அது எரியுமே அப்படின்னு இருக்கும்போது, அப்போ அங்கே இருந்த வயசானவர் என்ன சொன்னார், காலையில் எழுந்த உடனே அந்த எச்சையை எடுத்து அது மேலே வைங்க. என்ன கன்றாவி இது அப்படின்னு. இதான் தம்பி வைத்தியம் அப்படின்னாரு. நான் அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு மாதிரி பழக்கங்கள் இருக்கின்றன. அதை வந்து நீங்கள் கேலி செய்வது அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து உங்களை இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. அப்படி பார்க்க போனால் இந்த பஞ்சகவ்யா அப்படின்றத ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வயலுக்கு வந்து இந்த டிராக்டர்லாம் போடாதீங்க, மாட்டை மட்டுமே வச்சு உழுங்க, அதுக்கப்புறம் அந்த இயற்கை உரங்களை போடுங்க, மண்புழு உரங்கள் போடுங்க. சொல்லப்போனால் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த ஃபெர்டிலைசர் பூச்சி மருந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து எஃபெக்டிவ் கிடையாது, ஈல்டு வராது அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க. இதெல்லாம் போட்டால் தான் இந்த ஃபெர்டிலைசர் என்பிகே ஃபேக்டம்பாஸ் 20-20-0-15 அதை போடுங்க, அதுக்கப்புறம் டெமக்ரான் குமான் கலந்து தெளியுங்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணாதான் வந்து ஈல்டு நிறைய வரும், பூச்சி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷம் நம்முடைய உணவு சங்கிலியில் கலக்குது இல்லையா, இதைத்தான் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொல்லுவார். ஒரு ஆராய்ச்சி முடிவில் தாய்ப்பால் இதுதான் உலகத்திலேயே கலப்படம் இல்லாதது அப்படின்னு நினச்சி நிற்கிறோம். ஆனால் அந்த தாய்ப்பாலில் விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படா வந்தது அப்படின்னா, இந்த விஷம்லாம் நம்ம உணவு சங்கிலியில் கலந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அது பாலாக வரும்போது அதில் அந்த ரெசிடியூ கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், எங்கே பார்த்தாலும் நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். அது அப்படியே கலந்து நம்ம உடலுக்குள்ளேயே இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் போக ஆரம்பிச்சிருக்குது
அப்படின்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சூடா டீ காஃபி சாம்பார் இதெல்லாம் அந்த பிளாஸ்டிக் கவரில் வாங்காதீங்க அப்படின்றாங்க. நம்ம கேட்குறதே கிடையாது. ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போனால் அசிங்கம், ஐய என்ன சொம்பு தூக்க சொல்கிற அப்படின்றோம். ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை உள்ளே விட்டுன்னுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-100 வருஷம் கழிச்சு போனால் நம்ம உடம்புல பிளாஸ்டிக் இருந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஜீர்ணிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லை. அப்படித்தான் நம்ம உடம்புல அந்த பிளாஸ்டிக் விஷம் அப்படின்றது கலந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி அதுக்கு சில ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத அதுக்கு அவர் சில ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை விட்டுட்டு நீங்கள் அதை பற்றி பேசவே கூடாது, மருத்துவர்கள் மருத்துவம் பற்றி தான் பேசணும், என்ஜினியர்கள் என்ஜினியரிங் பற்றி தான் பேசணும் அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. யார் ஒன்று அவங்கள கருத்தை பேசலாம். அதுதான் அரசியல் சட்டம் நமக்கு கொடுத்துருக்கின்ற உரிமை. அப்படி பார்க்க போனால் மருத்துவர்கள் மருத்துவம் மட்டும்தான் பேசுகிறாங்களா? என்ஜினியர்கள் என்ஜினியரிங் மட்டும்தான் பேசுகிறாங்களா? நடிகர்கள் நடிப்பை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களா? அது என்ன வந்து என்ஜினியரிங்னா மட்டும் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் தடை போடுறீங்க? அடுத்தது இந்த அலோபதி வெர்சஸ் ஆயுர்வேதம் அப்படின்றது ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்க ஒரு இதுங்க. இவங்க வந்து அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. சொல்லப்போனால் இந்த சரகர் சுசுருதர் அப்படின்றவங்க எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. சர்ஜரிக்கு தேவைப்படுகின்ற டூல்ஸ் இதை முதற்கொண்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து வெள்ளக்காரங்காலத்தில் சான்ஸ்கிரிட்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா இது ஐரோப்பாவுக்கு போய் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்துலலாம் வந்து இந்த திருட்டு பண்ணா அது பண்ணா மூக்கறுத்து போடுவாங்களாம். அந்த மாதிரி சில பேருக்கு இங்கே நம்ம இந்திய வைத்திய முறைகளில் வந்து எப்படி அதை இங்கேருந்து ஏதோ சொல்லுவாங்க, தோல் எடுத்து அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு. இதையெல்லாம் அவங்க கற்றுக்கின்னு இந்த போரில் காயம்பட்டவர்களுக்கு சொல்லப்போனால் இந்த நம்மளுடைய சம்ஹிதை அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி போன பிறகு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி இன் யூரோப் டுக் அ ஜயண்ட் லீப் அப்படின்னு எழுதுறாங்க அங்கே. அதனால எதையுமே நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஆதாரமும் அவர் காமிச்சிருக்காரு. அப்படி பார்க்க போனால் காங்கிரஸ் தலைவர் ஒருவர் ஆஸ்கார் பெர்னாண்டஸ்ன்னு நினைக்கிறேன், கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர், அவர் இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். குணமானது ஏதோ சம்திங் அதை பற்றி அவர் அதை பேசியிருக்காருங்க. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னா ரைட், அது அவர் கருத்து. அவர் ஆதாரம் கேட்டதுக்கு ஆதாரமும் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி பேசவே கூடாதுன்னெலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு காலத்தில் வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு அப்படி தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம எல்லோரும் அப்படி தான் பண்ணுவோம். வயக்காட்டில் வேலை செய்கிறவங்கலாம் மத்தியானம் கஞ்சி குடிச்சு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மரத்தடியில் படுப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் அமெரிக்காவில் வந்து ஐயோ அந்த மாதிரிலாம் படுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஜப்பானில் ரிசர்ச் பண்ணி இது வந்து ஆஃப்டர்நூன் சியஸ்டா, இந்த மாதிரி ஒரு 1/2 hour பிரேக் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு புத்துணர்ச்சி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் அவங்களே 1/2 hour பிரேக் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் காலத்துக்கு ஏற்ப மாறி வருவது. அதனால் நீங்கள் வந்து இது தப்பு அது சரி அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஆதாரங்களின் அடிப்படையில் வேணும். அவர் ஆதாரத்தை கொடுத்துட்டாரு, இல்லைன்றதுக்கு நீங்கள் ஒரு ஆதாரத்தை கொடுங்க. அல்டிமேட்லி மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான். ஆனால் சார் ட்விட்டரில் வந்து இப்போ நம்மளால ஒரு வீடியோ பார்க்க முடியுது. நீங்கள் இதை மட்டும் தான் கேட்பீங்களா? ஏன் அரேபியா கண்ட்ரீஸ்லாம் வந்து கேமரோட யூரினை யூஸ் பண்ணி குடிக்கிறாங்களே, அதெல்லாம் கேட்க முடியாதா? இப்படியெல்லாம் கேட்கலாமா சார் ஒரு கேள்வி? உலகம் முழுக்க அந்த ட்ரெடிஷன் அப்படின்றது ஆதி காலத்திலிருந்து இருந்து வருகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மருத்துவம். இப்போ அந்த அலாஸ்காவில் இருக்கவங்கலாம் என்ன மாதிரி வைத்தியம் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில்? அது வெறும் ஐஸ். இப்போ நீங்கள் ட்ரம்ப் எடுத்துக்கிறேன்னு சொன்ன கிரீன்லேண்ட், அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ உலகம் முழுக்க அந்த ஆதி குடிமக்கள் அவங்க ஒரு மாதிரி வைத்தியம். அப்போல்லாம் அலோபதியும் கிடையாது, வளையாபதி குண்டலகேசி யாருமே கிடையாது இல்லை. அப்போ அவங்க ஏதோ ஒரு மருத்துவ முறையை உபயோகப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த மகாட்ஸ்னு சொல்லுவாங்க, புழு அந்த காயப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் விட்டுருவாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? போர் வீரர்கள் ஏன்னா பெருசாக அந்த நேரத்துக்கு எதுவும் பண்ண முடியாத போது அந்த புழுக்களை வைத்து இது மாதிரி பண்ணுவது அப்படின்றது இருக்கு. அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் அறிவுக்கு ஓவாததுன்னு சொல்ல முடியுமா? இப்போ அந்த மீன் தோல் இருக்கு பாருங்க, அந்த மீனோட தோலை உரிச்சு அதை மனுஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதனால் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்றது காலங்காலமாக இருந்து வருகின்றது. அதை குறை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அவர் ஆதாரம் கொடுத்துட்டார், அதே மாதிரி நீங்களும் ஆதாரம் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி அல்டிமேட்லி இட் இஸ் ஃபார் த பீப்புள் டு டிசைட். அண்டு பேசக்கூடாதுன்னா யாரும் சொல்ல முடியாது. அண்டு மெடிக்கலாக இது வந்து தேவையற்ற பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
தாய்ப்பாலே விஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மாடெல்லாம் போஸ்டர் தின்னுது, புல்லு எங்கெங்க தின்னுது, ரொம்ப கஷ்டம். அதனால அந்த பாலே நமக்கு வந்து எப்படி இருக்கும்? சமீபத்தில் படித்தேன், மாடுகள்லாம் என்ன பண்ணிடுதுங்க பாவம், அப்படியே தெருவில் நிறைய மேய விடுறாங்க, நான் பார்க்குறேன். அந்த குப்பை போடும்போது அந்த பிளாஸ்டிக் கவரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சாப்பிடுதுங்க, கண் எதிர்க்க பார்க்குறேங்க. ஒரு சில மாடுகள் அந்த பிளாஸ்டிக்கையும் அப்படியே முழுங்கி போட்டு அது வயிற்றுல ஜீரணமாகாது, அப்படியே போய் தங்கிடும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதால் எதுவும் சாப்பிட முடியாது. பசி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குன்றாங்க. மீன் வலையில் மாட்டிச்சுன்னா அது வயிற்ற கீழ்ச்சா அதுக்குள்ளேருந்து பிளாஸ்டிக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடுகளுடைய பாலே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த விக்ரம் சொன்னால் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி நம்மலாம் பால் வந்தால் காய்ச்சி அதில் சக்கரை போட்டு தான் நம்ம குடிக்கிறோம். மாயவரத்தில் என் நண்பர் வீட்டுக்கு போயிருந்த போது பால் வந்து கொடுத்தாங்க, சொம்பில் வாங்கிட்டு வந்தார். வந்து ஒரு இந்தடா பாலை குடினாரு. என்ன பாலை கொண்டு வந்துறேன், இல்லை குடி அப்படின்னாரு. ஏன்னா என்ன உங்கள் ஊரில் பாலை காய்ச்சி சக்கரை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்களே, நீ குடிய அப்படின்னாரு. ஒரு டம்ளரை கொடுத்தாரு. எப்படி பச்சை பாலை குடிக்கிறது அப்படின்னு எடுத்து குடித்தோம்ப்பா, அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. அப்போ தான் நான் கேட்டேன், என்ன காய்ச்சி சக்கரை போட்டு கொண்டு வருவாங்களான்னு. அது முழுக்க முழுக்க இயற்கை தீவனங்கள், அவங்களே வந்து நிலம் வச்சுருக்காங்க, அதில் முழுசாக இயற்கையாக தீவன பயிர்கள் புல் வளர்த்து அங்கே அதை மட்டும்தான் அந்த மாடு சாப்பிடும், அந்த பால் இது அப்படின்னாரு. பாலுடைய டேஸ்ட்டு அப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம குடிக்க முடியுமா? ஸோ ஆதாரம் அவ்வளோதான். இதை வந்து கேலி பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப தப்பு, கருத்துரிமைக்கு எதிரான செயலாக தான் நான் பார்க்குறேன். அவர் உங்களை வந்து இதை குடிங்கன்னு சொல்லலைல்ல, அவர் ஒரு டாக்டராக இருந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து நீங்கள் படித்த எம்பிபிஎஸ் கருத்துக்களுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு என்ஜினியர் தானே, அவர் சில நம்பிக்கைகள் வைத்திருக்கின்றார், சில ஆதாரங்களை கொடுக்குறார், அது அடிப்படையில் பேசுகிறாருன்னும் போது அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது விக்ரம். அடுத்ததான் நம்ம அரசியல் பற்றி பார்க்கும்போது, நம்ம பரந்தூருக்கு வந்து விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுத்து அப்போவுமே திமுகவை அலற விட்டுறதை பார்க்க முடியும் சார். அடுத்து வேங்கைவேல் பிரச்சனைக்கும் போவாரா? எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அங்கேயும் போய் இந்த மாதிரி ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுப்பாரா விஜய் அவர்கள்? அதாவது அவர் சினிமா பாணியிலேயே அரசியல் செய்து வருகின்றார் அப்படின்னு ஆரம்பத்துலேயும் சொல்லி வந்துக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போது ஆயிருக்குதுங்க. இப்போது அந்த விக்கிரவாண்டியை விடுங்க, அந்த பரந்தூருக்கு போகும்போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, இங்கே தான் மீட் பண்ணோம், அது ஆரம்பித்து நிறைய கண்டிஷன்ஸ். இவர் அந்த ஃபெங்கல் புயலில் பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிடும்போது கூட்டம் வரும்னு சொன்னார். நான் போய் பார்த்தேன்னா அது நிறைய கூட்டம் சேர்ந்துடும், அது பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அங்கே பயனாளிகள் இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்க போகிறாங்க, அவங்களுக்கு போய் கொடுக்க போகிறாங்க, கூட்டம் வந்துடும்னா பரந்தூரில் மட்டும் கூட்டம் வராதா அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, இவருடைய ஆதரவாளர்கள். அதாவது ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பந்தா பண்ணி கெத்து காமிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை வருங்க, போலீஸில் அனுமதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அந்த போராடுகின்ற மக்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போங்க, உங்கள் நிர்வாகிகள் போட்டோம். எதுக்காக இத்தனை ஆதரவாளர்கள் வரணும்? அப்போது உங்களுடைய அந்த நோக்கமே அடிபட்டு போதில்லை. இப்போ அவங்கள போய் பார்த்தா கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துக்கின்னு போயிட்டு நீங்கள் சேர்த்தீங்க இல்லை அவங்களா பின்னாடி வந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, எதுக்கு வரணும்? சொல்ல வேண்டியதானே, நான் வந்து போராட்டம் செய்யும் அந்த விவசாயிகளை மக்களை பார்க்க போகிறேன், நீங்கள் யாரும் வராதிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க முடியாதா? அப்போ போய் நிதானமாக அவங்கள பார்த்துருக்க முடியாதா? இதெல்லாம் தான் வந்து அந்த சினிமா மாதிரியே சீன் போடுற விஷயங்கள். இந்த மாஸ் ஸ்பீச்சு அப்படின்னீங்க, எனக்கே புரியலை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் நமக்கு எங்கே புரிய போகுது? அது வேங்கை வயலுக்கு போவாரா அப்படின்னா போகலாம். அந்த நாடக நடிகர், செய்தி வாசிப்பாளர், சீரியல் நடிகர் டிவி வரதராஜன் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு தடவை சொன்னார், நாங்கள்லாம் வந்து நாடகக்காரங்க டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு மூஞ்சில் மேக்கப் போடலைன்னா எங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த நாடக மேடையே வாழ்க்கையாகி விட்டது அப்படின்னாரு. அந்த மாதிரி சினிமா நடிகர்களுக்கு வந்து ஷூட்டிங் அப்படின்றது வாழ்க்கையாகி விட்டு இருக்கும். ஒருவேளை ஷூட்டிங் இல்லாத அன்னைக்கு வேங்கை வயலுக்கு போகலாம். ஏன் ஷூட்டிங் இல்லாத அன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சியுடைய கூட்டத்துக்கே ஷூட்டிங் இருந்தால் வராமல் வேற யாரையும் அமுச்சு வைக்கிறாங்க. அப்படி இருந்துச்சு, ஷூட்டிங் இல்லாத நாள் தானே போக வேண்டியிருக்கும். அது இன்றைக்கி இந்த பரந்தூரில் நடந்ததெல்லாம் ஷூட்டிங் மாதிரி தான் இருந்தது. கேரவான் வருது, அதில் வந்து அது கோடி ரூபாய்க்கு மேலேன்றாங்க அந்த வண்டியோட விலை. அதுக்கு பதிலாக இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்றதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு இல்லாமல் சைக்கிளில் போய் டெலிவரி கொடுத்துன்னுக்குறாங்க. அந்த கார் வாங்கினது இதெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 20 லட்ச ரூபாயில் சின்னதாக ஒரு கார் வாங்கிட்டு, இல்லை 20 லட்ச ரூபாய் பெருசாக தான் வரும், அந்த மீதி காசில்
ஒரு 100 பேருக்கு பைக் வாங்கி கொடுத்துருந்தா கூட இதான விக்ரம் கம்யூனிஸ்ட் கொள்கை, 3 இட்லி இருந்தாலே ஒரு இட்லியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது 1 கோடி 1.5 கோடிக்கு கார் வாங்குறது அப்படின்றது முதலாளித்துவமா இல்லையா? என்ன பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் என்னடானா மாஸ் ஸ்பீச்சுன்னுக்கிறீங்க. வேங்கை வயலில் போய்ட்டு என்ன பேச போகிறாரு? இன்னும் ஏதாவது எழுதி கொடுத்தா அதை உட்காந்து பேசுவார் அவர். சரி பரந்தூரில் வானா அப்படின்றீங்களா? அப்போ எங்கே வேணும்னு ஏதாவது சொல்லணுமா வேணாமா? பதில் சொல்லணும்ல. சரி நான் வந்து அன்னிலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த திருப்பூர் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா சிறுசேரி வரைக்கும் மெட்ரோ வருது, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே மெட்ரோவில் அப்படியே நேராக மீனம்பாக்கம் வந்துடலான்னு. எல்லா இடத்துலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது வந்து கல்பாக்கத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது மத்திய அரசாங்கம் 5 இடம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றத்துலையும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் இது அப்படின்னு எங்கே எடுத்தாலும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். யாரையாவது ஒருத்தர் காலி பண்ண தான் இருக்கணும். ஏதாவது விவசாய நிலம் இருக்க தான் செய்யும். இதுக்கு என்ன பண்ண சொல்ல போகிறீங்க நீங்கள்? அப்போ ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இது இங்கே கூட தான் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து அப்படின்னாங்க. அதையே நாங்களும் 4 வருஷமாக பார்த்து நிற்கிறோம். இதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐடியா கொடுப்போம்லாம் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? மாஸ் ஸ்பீச்சுலாம் சொல்லாதீங்க, காமெடி ஸ்பீச். சார் உங்களோட அற்புதமான கருத்துக்கள் இளைய பாதரமைகள் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.